ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ் நைட் இண்டி எபிசோட் நம்பர் 14. இந்த கிளீனிங் லேடியோட ஃப்ரெண்டும் இந்த இன்டர்ன் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வேலை கிடைச்சவங்களாவது ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை, ஒரு ஃப்ராட் ஜாயின் பண்ணியிருக்கா. அவங்க மிஸ் நாவை பற்றி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க உண்மையான மிஸ் நாவை அன்னைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது மீட் பண்ணியிருப்பாங்க. உண்மையான மிஸ் நாமும் இந்த இன்டர்வியூ நினைச்சு ரொம்ப பயப்பட இவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ரெக்கமெண்டேஷனால மிஸ் நாக்கு வேலை கிடைச்சிருக்கும். ரெக்கமெண்ட் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு வரும்போது தான் அந்த ஃப்ராடு மிஸ்னா இடிச்சிருப்பாங்க. ஓ, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல தானே வேலை கிடைச்சது, அதனால இவங்க எதுவுமே பேசாம ஓடி போயிடுவாங்க. இப்ப ஈரன் இந்த விஷயத்த ஜின் கிட்ட சொல்ல, ஜின்னும் ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க கிட்ட கேட்டலான்னு சொல்லுவான். ஆனா அது பேட் ஐடியா. ஸ்ட்ரெயிட்டா கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால பேக்ரவுண்ட் செக் பண்ணிடலான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க, அவரு வேற ஒரு ஸ்பை வேலையில ரொம்ப பிஸியா இருப்பாரு. இப்ப ஜின்னு ஹீரோ கிட்ட சீக்கிரட்டை சொல்லிட்டியான்னு கேட்க, ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜின்னு சரி, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, நான் எப்பவும் உனக்காக இருப்பேன்னு சொல்லுவான். இவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கும். இங்க ஹீரோட ஃப்ரெண்டும் கேம்லிங் விளையாடி அமௌண்ட் அள்ளிட்டு இருப்பாரு. ஏய், நான் ஜெயிச்சிட்டேன்னு சத்தம் போட, சத்தம் போடாதையான்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கேம்லர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பானே, அவன் திரும்பி பார்க்க சர்ப்ரைஸ், உனக்காக தான் வந்தேன்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்வாரு. ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்தவனே அவன் ஓடுவான். ஹீரோட ஃப்ரெண்டும் அவரோட ஷூவை எடுத்து கரெக்டா ஏம் பண்ண வாங்கினடியில அவனுக்கு மயக்கம் வரும். அப்படியே விட்டு இருந்தாலே அவனே கீழே விழுந்திருப்பான். ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு, நான் ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணுவேனே, ஜம்ப் பண்ண அவன் தான் மயக்கத்துல இருக்கானே, அவன் கீழே விழுந்துருவான். வேகமா வந்த ஹீரோட ஃப்ரெண்டு சேவத்திலே முட்டிப்பாரு. இப்போ தட்டு தடுமாறி அவன் பக்கத்துலயே வந்து விழுவாரு. ஹீரோட ஃப்ரெண்டு மூக்க பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ட்ரக் லிஸ்ட்ல இருந்த அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்டான்னு கேட்பாரு. இந்த கேம்லரும் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க, இவன் பண்றது இல்லீகல் கேம்லிங், போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவிடு ஃப்ரெண்டும் மிரட்ட, கடைசியா இவனுக்காக ஒரு மெடிசன் மட்டும் தூக்கி போட்டு போவாரு. இன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. ஹீரோனும் பாத்தீங்களா, கூட்டமே இல்ல. ஹீரோ, என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த ரெஸ்டாரண்ட்ல முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாமே. ஹீரோனும், நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்க, நீ தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்னு ஹீரோவும் சொல்வாரு. ஹீரோனும், நம்ம 4 பேருக்குள்ள மட்டும் இந்த சீக்ரெட் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் லேட்டா வந்ததுனால ரெஸ்டாரண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா இது க்ளோசிங் டைம், ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் தான் இவங்களால ஆர்டர் பண்ண முடியும். ஹீரோயின் கிட்ட நீ மறுபடியும் படிக்கிறியான்னு கேட்க, ஹீரோனும் படிக்கிறத விட ரொம்ப பயங்கரமான விஷயம் மறுபடியும் அந்த சுச்சுவேஷனுக்கு போறது தான். ஹீரோயின் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோனுக்கு கிடைச்சதெல்லாம் ஃபெயிலியர் மட்டும்தான். அதை நினைச்சு ஹீரோயினும் பயப்பட, ஹீரோவும் உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, எது நீ லவ் பண்றியோ, எது நீ எக்ஸைட்டடா ஃபீல் பண்றியோ அதை பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஊன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோவும் ட்ராப் பண்ணிட்டு சண்டே மீட் பண்ணலாமான்னு கேட்க, அப்பவும் ஹீரோயின் டே டைமுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. சரி, நான் சொன்னதை பத்தி நீ யோசிச்சு பாருன்னு ஹீரோவும் போயிடுவாரு. ஹீரோயின் நைட் ஃபுல்லா ஹீரோ சொன்னதை நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, மறுபடியும் படிக்கலான்னு ஹீரோயினும் புக்கு தேட, ஹீரோயின் தான் கோவத்துல புக்கெல்லாம் தூக்கி போட்டாங்களே, இருக்கிற புக்கை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. நைட் ஹீரோயின் படிச்சுட்டு இருந்ததால மார்னிங் அலாரத்தை கட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் படிச்சுட்டு தான் இருந்தாங்கன்னு பார்த்தா மிஸ்னா ஏன்னு கிறுக்கி வச்சிருக்காங்க. இப்ப வேற ஹீரோயின் காலையில ஆனதுனால பாட்டியா மாறி இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு ஃப்ளவர் புக்கை எடுத்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வருவாரு. இதுக்கான காரணம் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். நீ மார்னிங் ஹீரோயினை பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும்ட்டானு அவரு தான் ஐடியா கொடுத்துப்பாரு. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்த்தே ஆகணும்னு வந்திருக்காரு. ஹீரோவும் காலிங் பெல்ல பிரஸ் பண்ண ஹீரோயின் எந்திரிச்சு பெட்ல போயிட்டு நல்லா படுத்துப்பாங்க. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோவை வெல்கம் பண்ணி அவர்கிட்ட இந்த பொக்கே வாங்கி, எனக்கு ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்ல, பின்னாடி வந்த அப்பா, உனக்கு ஃப்ளவரே பிடிக்காதே, நீங்க என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, அம்மாவும் அப்பாவும் அடக்க பார்ப்பாங்க. ஹீரோ வேற நான் திரும்பி போய் ஃபுட் வாங்கிட்டு வருவான்னு கேட்பாரு. அதுல வேணும்னா ஹீரோவை உட்கார வச்சுட்டு இப்ப அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஹீரோயினை யாராலையும் எழுப்ப முடியாது. ஹீரோயினை போயிட்டு எழுப்புனா கத்து கத்துன்னு கத்துவாங்க. சுத்தி இருக்கிறதுல தூக்கி போடுவாங்க. என்னடா பண்றதுன்னு அப்பாவை யோசிச்சுட்டு இருக்க, இதை ஒட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும் நான் கிளம்புறேன்னு சொல்வாரு. ஆனா எப்படி அப்படியே ஹீரோவை விட்டுறது, நீங்க டீ குடிச்சே ஆகணும்னு ஹீரோயின் நம்ம உட்கார வைப்பாங்க. ஹீரோயினை கூப்பிட்டாலும் ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அப்ப ஹீரோ டோடோவோட ஆன்ட்டியை பத்தி விசாரிப்பாரு. அதாவது பாட்டியா இருக்கிற ஹீரோயினை பத்தி விசாரிப்பாரு. ஹீரோயின் தான் இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களே, அதுக்காக விசாரிப்பாரு. ஆனா ஹீரோயின் நம்மவும் டோடுக்கு ஆன்ட்டியா அப்படி யாரும் இல்லைன்னு உண்மையும் உடைச்சிடுவாங்க. ஹீரோவும் சரி உங்களுக்கு ஜூன் தெரியுமான்னு கேட்க, அதுதான் ஹீரோயினோட ஆன்ட்டியோட நேம் ஆச்சே, ஹீரோ தன்னோட சிஸ்டரை பத்தி தான் பேசுறாருன்னு நினைச்சு, உங்களுக்கு தெரியுமா அவங்கள நீங்க பாத்தீங்களான்னு அவ என் தங்கச்சி தான் சொல்ல, ஹீரோவை யோசிச்சு பாப்பாரு. ஹீரோயின் தான் ஒரு தடவை சொல்லியிருக்காங்களே தன்னோட ஆன்ட்டி காணாம போயிட்டாங்க, அவங்களோட டேட் ஆஃப் டெத்தே தெரியாதுன்னு. அதை யோசிச்சு ஹீரோவும் நான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்ல, ஹீரோப்பா சுச்சுவேஷனை மாத்துறதுக்காக ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இருப்பாரு. வெளியே வா, ஹீரோ வந்திருக்காருன்னு சொல்ல, ஹீரோயின் பதறி எந்திரிச்சு
ஃபர்ஸ்ட் பண்றதே டோரை லாக் பண்றதுதான். நம்ம வேற டோர் ஓபன் பண்ண மாட்டேன்னு கீ எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்கன்னு பார்த்தா ஹீரோயின் அங்க ஜன்னல்ல எகிரிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்பா அம்மாவும் பாட்டியோட ஃபேஸ பாத்துட்டாங்க. ஹீரோயினும் ஓடிட்டு இருக்க. அப்பா அம்மா புடி புடி அந்த கிழவி புடி, அவங்க துரத்திட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அப்பா அம்மா வேற கட்டை எடுத்து ஓடிட்டு இருக்க. ஹீரோ வந்து யாரு துரத்துறீங்கன்னு கேட்பாரு. ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பாட்டி ஏதாவது துரத்துறன்னு சொல்ல, இது பத்தா குறைக்கு போலீஸ்க்கு வேற இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோ யார துரத்துறோன்னு தெரியாமலே ஓடிட்டு இருப்பாரு. ஹீரோனும் அங்க உசுர கையில பிடிச்சு ஓடிட்டு இருக்க. ஹீரோனோட பேட் லக், ஒரு சைடு போலீஸ், இன்னொரு சைடு அப்பா அம்மா. ஹீரோனை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோயின் உட்டியால தன்னோட ஃபேஸ கவர் பண்ணிட்டு இருக்க. போலீஸ் ஊட்டியை எடுக்க சொல்வாரு. ஹீரோ நம்ம வேற என் பொண்ணோட துணியை திருடுன்னு ஊட்டியை புடுங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். இது என்ன அவ்வளவு எக்ஸ்பென்சிவா? அவங்க அந்த ஊட்டியை தூக்கி போட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா நீங்க 90% சேல் இருக்குன்னு என்ன புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இந்த ஊட்டியை வாங்கி கொடுத்துருங்க. நான் வர மாட்டேன்னு சொன்னேன், ஆனா என்ன புடிச்சு இந்த ஊட்டியை வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு இந்த ரெட் ஊட்டி பார்த்தாலே பிடிக்காது, நீங்களே வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல, அப்பா அம்மாக்கு செம்ம ஷாக்கு. எப்படி இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியும்னு. ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் தான் மீ சின்ன ஈரன் ஆரம்பிக்கும் போதே ஹீரோல வந்துருவாரு. ஈரன்னு பார்த்த இரவும் ஜூன் நீங்களானு ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போவாரு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோனால எப்படி சொல்ல முடியும், சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியல. ஹீரோவும் எல்லாம் போய் தானே நீங்க டோடுவோட ஆன்டி இல்ல, அப்போ யார் நீங்க இப்பவே சொல்றீங்களா இல்ல இன்ட்ரோகேஷன் ரூம்ல சொல்றீங்களா? உங்களை நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? உங்களுக்கும் மீஜனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஹீரோ இப்படி கேள்வியா கேட்டதல்ல, ஆனா ஹீரோயினால எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நமக்கு இந்த பாட்டி தான் தன்னுடைய தங்கச்சியான ஒரு டவுட் வரும். ஏன்னா 2 பேரும் பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. இத பத்தி ஹீரோயின் நம்ம யோசிச்சுட்டு இருக்க. இங்க டோடு எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருப்பா. அவளோட வண்டியை எடுக்க முடியாத மாதிரி பின்னாடி யாரோ காரை விட்டுருப்பாங்க. அந்த கார்ல இந்த போன் நம்பரை கால் பண்ணி அது எடுக்க சொன்னா வர்றது ஹீரோட ஃப்ரெண்டு. அவரோட கியூட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா டூடுக்கு ஈரன் சொன்னதுதான் ஞாபகம் வரும். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவருக்கு பார்ட்னர் இருக்க விஷயம். டூடுக்கு இவரை பார்த்தாலே இப்ப கோவமா வர. அப்ப வேற ஃப்ரெண்டு நூடுல்ஸ் அப்பலாமான்னு கூப்பிடுவாரு. டூடுவும் நூடுல்ஸா, எனக்கு வர கோவத்துக்கு இவன் உடம்பெல்லாம் ஓட்டு போட்டு அதுக்குள்ள பாய்சனை சொருகணும். ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன பார்த்தா எப்படி இருக்கு, லூஸ் மாதிரி இருக்கா, எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து எப்படி கேட்ப, எனக்கு வர கோவத்துக்கு உன் கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டுருவேன்னு சொல்ல, இன்னொரு தடவை இங்க காரை பார்க் பண்ண அவ்வளவுதானே. டூடு மிரட்டிட்டு போக ஃப்ரெண்டு பயந்துருவாரு. டூடுவும் கிளம்பி போயிடுவா. இப்ப ஹீரோயின் செம அப்செட்ல இருப்பாங்க. டூடுவும் வந்து பேசுவா. ஹீரோயினும் ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் இருந்தது, நான் வயசானாலும் என்னால வேலைக்கு போக முடிஞ்சது, ஆனா இப்போ நான் நேசிக்கிறவங்களே காயப்படுத்துறேன், நான் நேசிக்கிறவங்களே ஏமாத்துறேன். இப்படி ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்க. டூடு வாக் பண்ணிப்பா. என்னால இதுக்கு மேல இது பண்ண முடியாது, என்னால இதுக்கு மேல மறைக்க முடியாது, நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டு போறேன்னு சொல்ல, டூடுவும் சரி சொல்லிடு, நான் உன்னை வந்து ஜெயில மீட் பண்றேன். ஹீரோயினும் ஜெயிலான்னு கேட்க, ஆமா நீ ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல ஃபேக் ஐடியா கொடுத்து ஜாயின் பண்ணிருக்க, உன்னை கண்டிப்பா ஜெயில போட்டுருவாங்க, நான் உன்னை அங்க வந்து மீட் பண்றேன். இப்படி உன் லைஃப் மோசமா போச்சே, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு டூடு வாழ்ந்துட்டு இருக்க. ஹீரோயினும் ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஹீரோ பாட்டியா இருந்த ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கும் பாட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டலாம் தான் ஹீரோ நினைப்பாரு, ஆனா கால் பண்ண மாட்டாரு. ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க ஹீரோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோ நம்மவும் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க மார்னிங் ஒரு பாட்டியை பாத்தீங்களே அவங்க உங்களுக்கு தெரியும்ல, அவங்க யாருன்னு கேட்க, ஹீரோவும் அவங்க பேரு ஜுன், அவங்க என் ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்வாரு. இந்த நேமை கேட்ட உடனே ஹீரோ நம்மவும் பாட்டியா இருக்கிற ஹீரோனை தன்னோட தங்கச்சின்னு நினைச்சுப்பாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும், அவ என் தங்கச்சின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் ஹீரோனுக்கு தாமா ஹீரோவை மீட் பண்ண போன விஷயமே தெரியும். அட போங்கன்னு ஹீரோனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. அதனால ஹீரோன் ரொம்ப அப்செட் ஆகி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் ஆசைப்பட்டு கிடைச்ச ஜாபு. அவங்க வேலைக்கு போன மெமரிஸ்ல எட்டி எட்டி பார்க்கும். காலையில ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டரை கையில வச்சுட்டு இருப்பாங்க. டைம் ஆனதும் ஹீரோயின் சேஞ்ச் ஆனதும் வீட்ல இருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ரின் தாத்தா ஏர் பண்ணுவாரு. அந்த ஆள் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாரு. ரின் தாத்தா தான் அனுப்பி விட்டாராம். அவர் ஒரு பார்சலை கொடுக்க அதுக்குள்ள ஒரு பூ இருக்கும். அந்த ஸ்மெல்ல ஹீரோயினை செக் பண்ணி பார்க்க இதே ஸ்மெல் தான் அந்த சைக்கோவுடைய கார்ல இருந்து ஹீரோயினுக்கு வந்திருக்கும். ஒருவேளை ஹீரோயின் அந்த ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க ஆபீஸ்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டிடெக்டிவ் தாத்தா வந்து பேசுவாரு. இப்பதான் டிடெக்டிவ் தாத்தாவை ஹீரோ நல்லா பார்த்தாரு போல. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்ல, டிடெக்டிவ் தாத்தாவும் சொல்வாரு. ஹீரோட அம்மா மிஸ் ஆனவனே அவங்க இறந்து போனதா ஹீரோ அம்மா கேஸ் ஹேண்டில் பண்ண அந்த போலீஸ் வந்து சொல்வாரு. ஆனா ஹீரோவால அது ஏத்துக்க முடியாது. அப்ப போலீஸோட இருந்ததுதான் இந்த டிடெக்டிவ் தாத்தா. இவரு கூடதான் இருந்திருப்பாரு. இன்னும் ஹீரோவுடைய அம்மாவுடைய டெட் பாடி கிடைக்கலையாம். அதனால ஹீரோக்கு தாமா உயிரோட தான் இருக்காங்களான்னு ஒரு டவுட். இப்ப ஹீரோவும் என் அம்மாவை எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்வாரு. அப்ப ஹீரோ கனவுல வந்த அந்த டெட் பாடி அது டின் தாத்தா ஒய்ஃபோட டெட் பாடி போல. அம்மாக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஹீரோ பயந்துருக்காரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டோ மிஸ் நாவோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்க
இன்டர்ன் ஜாபுக்கு அப்ளை பண்ணது வேற ஒரு ஆளு, ஆனா ஜாயின் பண்ணது வேற ஒரு ஆளு. ஆனா அந்த போட்டோவை பார்க்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். அவரும் தான் கையில இருக்க ஃபைல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்களே ட்ரக் வாங்கின பொண்ணு, அது இந்த ஃபேக் மிஸ் நான் தான். இதை ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க ஹீரோயின் வருவாங்க ரெசிக்னேஷன் லெட்டரோட. பின்னாடி ஹீரோ வர ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டுவாங்க. லாஸ்டா குட் பை சொன்னதா வந்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியே பேசலான்னு ஹீரோவை கூட்டிட்டு போவாரு. ஃப்ரெண்டும் நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. ஹீரோனும் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்ட ஹீரோவால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயின் கரெக்டான ரீசனே கொடுக்கல. ஹீரோனால சாரி மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா ஹீரோனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அவங்க ஆன்டியோட ஐடென்டிட்டியை ஹீரோயின் தான் உங்களுக்கு கொடுத்தாளா? ஏதாவது சொல்லுங்க. அவங்க அம்மா நீங்க தான் அவங்க தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எமோஷன்ஸோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்க பெயினுக்குள்ள யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? நானும் என் ஃப்ரெண்டும் உங்களுக்கு எவ்வளவு நம்பணும் தெரியுமா? இப்படிலாம் ஹீரோவும் சொல்ல, ஆனா ஹீரோயின் என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு லெட்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க ஹீரோயின் அப்பாவும் ரொம்ப வருஷம் கழிச்சு யாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு டீ ஹவுஸ்க்கு போவாரு. ஹீரோனும் இப்ப வேலையை விட்டு போக, அப்ப வந்த ஹீரோட ஃப்ரெண்டு நீங்க வேலையை விட்டு போல, நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ண சொன்னீங்களே அதை நான் செக் பண்ணிட்டேன். அவங்க மிஸ் நாவே இல்ல, ஃபேக் மிஸ் நாவுடைய சின்ன வயசு போட்டோ காட்ட மிஸ் நாவை பத்தி போய் விசாரிச்சா அவங்க வேலைக்கே வரலையா. இப்போ மிஸ் நாவை காட்டுவாங்க. அவங்க தான் எல்லா தப்பும் பண்ணது. இந்த ஃபென்டினல் ட்ரக்கை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரின்தத்தோட ஒய்ஃபை கொன்னது அவங்க தான். காசு காசப்பட்டு இப்படி பண்ணிருப்பாங்க. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டு போய் ஹீரோயின் ஆன்ட்டி கிட்ட கொடுக்க, அதுக்கு முன்னாடி தான் ரின்தத்தா இந்த அக்கௌண்ட்ல யாராவது பணம் எடுக்க வந்தா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால ஹீரோயின் ஆன்ட்டியும் ரின்தத்துக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஆனா ரின்தத்தா ஜெயில இருந்ததுனால கால் அட்டன் பண்ணிக்க முடியாது. ஹீரோயின் ஆன்ட்டி திரும்பி வந்து பார்க்கும்போது மிஸ் நான் எஸ்கேப்பு நைட் ஹீரோயின் ஆன்ட்டியும் ரின்தத்துக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா அப்போ பின்னாடி வந்த மிஸ்னா ஹீரோயின் ஆன்ட்டியை கொலை பண்ணிருப்பாங்க. அந்த கொலையை பார்த்த விட்னஸ் தான் ஹீரோவோட அம்மா. பயத்துல அவங்க கையில இருந்த எல்லாத்தையும் கீழே போட்டு ஓடி இருப்பாங்க. அது மூலமா மிஸ் நாக்கு அவங்க ஒரு டீ ஹவுஸ்ல வேலை செய்யற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரின்தத்தாக்கு சென்ட் பண்ண வேண்டிய மெசேஜை டெலீட் பண்ணிட்டு ஹீரோயின் ஆன்ட்டியை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ பிரசன்ட்ல மிஸ் நாவும் அந்த டீ ஹவுஸ்க்கு வர அங்கதான் ஹீரோயின் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மிஸ் நாவும் நீங்க யாருன்னு கேட்க அந்த சீன் அப்படியே கட் ஆகும். இப்பதான் ஹீரோ ஆபீஸ்க்கு வருவாரு. ஃப்ரெண்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி மிஸ் நாவை பத்தின உண்மை சொல்வாரு. அவங்க நைட் ஸ்கூல்ல நர்சிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்றது நல்லாவே தெரியும். அவங்க ஒரு டீ ஹவுஸ் ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா அந்த டீ ஹவுஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இதே ஆபீஸ்ல தான் இன்டர்னா வேலை செஞ்சாங்கன்னு ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்ல ட்ராக் பண்ண சொல்லி ஹீரோ சொல்வாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மிஸ் நாவோட ரூமை போய் செக் பண்ணலான்னு போக அங்க ஹீரோனுக்கு ஏதோ ஸ்மெல் வரும். அதனால அந்த ரூமை உடைச்சிட்டு இருப்பாங்க. மிஸ் நாவை மீட் பண்ண வந்த ஹீரோனோட அப்பா ஹெல்ப் கேட்பாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் நா கூட இவங்க ஒரு டீல் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் ஆண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தா 7 மில்லியன் பணம் கொடுக்குறேன்னு. அந்த கான்ட்ராக்டை ஹீரோனோட அப்பா இப்ப காட்ட இன்னுமா இதை வச்சிருக்கீங்கன்னு மிஸ் நாவும் கேட்பாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோயின் அப்பா எதுக்காக மிஸ் நாவை மீட் பண்ணுவார்னா அவங்க கூட வேலை செஞ்ச ஆளு காணாம போயிட்டாங்களா. அதே மாதிரி தான் தன்னோட சிஸ்டர் இன்லாவும் காணாம போயிட்டாங்கன்னு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பாரு. எதுவும் ஃப்ரீயா கிடைக்கிறது இல்லைன்னு மிஸ் நாவும் அப்போ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் தான் இப்போ ஹீரோயின் அப்பா காட்டியிருப்பாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பாக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்ப அந்த போன் ஸ்கிரீன் ஆன் ஆக அதுல ஹீரோனோட போட்டோவை மிஸ் நான் பாத்துருவாங்க. ஹீரோயின் அப்பா கிட்ட யாருன்னு கேட்க என் பொண்ணு மீஜின். அதை கேட்ட உடனே மிஸ் நாவும் வில்லத்தனமா சிரிப்பாங்க. ஏன்னா இவங்க தானே சைக்கோ. இவங்க கேஸ்ல விட்னஸா இருக்கதே ஹீரோயினை தான் மிஸ் நான் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் அப்பாவே கரெக்டா வந்து மாத்த வில்லத்தனமா மிஸ் நாவும் பார்க்க எங்க ஹீரோயின் மிஸ் நாவோட ரூபா உடைச்சிருவாங்க. உள்ள தேடி பார்க்க அதுக்குள்ள ஃப்ளவர் இருக்கும். ஹீரோனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பிரச்சனை, அங்கதான் ஹீரோயினப்பா நல்லா மாட்டிக்கிட்டாரே. அது மட்டும் இல்லாம நான் வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாரு. மிஸ் நாக்கு சூப்பரா போச்சு. பிளாஷ்பேக்ல மிஸ் நா தான் உண்மையான மிஸ் நாவை கொன்றுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்ததே அந்த கொலை, அது மிஸ் நாவோட கொலை தான். அதை பார்த்த சௌச்சத்தவை தான் அவசரமா கொலை பண்ணிருப்பாங்க. இங்க ஹீரோவும் மிஸ் நாவை தான் தேடிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் கால் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டி இருக்கிற ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிற ஹீரோயின் நம்பரை யூஸ் பண்ணிருப்பாங்க. மிஸ் நா தான் அந்த கில்லர்னு ஹீரோன்னு சொல்ல சிசிடிவி கேமரா மூலமும் மிஸ் நாவோட டீ ஹவுஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா மிஸ் நா எஸ்கேப். ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அப்பா கிட்ட இருந்து, நான் இருக்கிற பிளேஸ்க்கு வாமான்னு. ஏன்பான்னு ஹீரோயினை கால் பண்ணி பார்க்க அப்பா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. திருப்பி ஹீரோயின் கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வரும். அப்ப ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அப்பாவை கட்டி போட்ட மாதிரி. மிஸ் நாவும் கால் பண்ண ஹீரோயின் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு மிஸ்னா அது முக்கியம் இல்ல, நாம நைட்டு மீட் பண்ணிருக்கோம், நம்ம எங்க மீட் பண்ணமோ அங்கே திரும்பி மீட் பண்ணலாம். உனக்கு உன் அப்பா வேணும் தானே, அப்போ யாருக்கிட்டயும் சொல்லாம நாம எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அங்க வா, இல்லைன்னா உங்க அப்பாவை கொன்றுவேன்னு மிஸ்னாவும் மிரட்ட ஹீரோனும் என் அப்பாக்கு ஏதாச்சும் நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா மிஸ்னா
காலை கட் பண்றவா. இப்ப டோடுவும் கால் பண்ண அப்பாவோட உயிர் முக்கியம் இல்ல. ஈரன் அட்டன் பண்ண மாட்டாங்க. வேகமா டாக்ஸி ஏறி போவாங்க. இப்போ ஈரன் டோடுக்கு கால் பண்ண அவ பியூட்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. கால் அட்டன் பண்ண மாட்டா. இப்போ ஈரனும் ஓடிட்டு இருப்பாங்க. டைம் ஆனதுனால ஈரன் சின்ன பொண்ணா மாறிடுவாங்க. ஈரனும் கரெக்டா அந்த லொகேஷனுக்கு ரீச் ஆக மிஸ்னா கால் பண்ணி வேற ஒரு லொகேஷனுக்கு வர சொல்வாங்க. இல்லனா எப்படி மத்தவங்கள கொடூரமா கொல்லணும் அந்த மாதிரி உங்க அப்பாவையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுவாங்க. ஈரனும் மிஸ்னா சொன்ன லொகேஷனுக்கு போக ஈரோ கொடுத்த அந்த டூல்ஸை வச்சு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் இல்ல. சரின்னு அப்பாவுக்கு கால் பண்ணா அங்கதான் எங்கேயும் ரிங்டோன் கேட்கும். ஈரனும் அங்க போய் பார்க்க அப்ப பின்னாடி இருந்து மிஸ்னா ஈரன் தலையிலே அடிச்சிருவாங்க. அப்படியே ஈரன் அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் நைஸ் டே.